வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்னாங்கண்ணி கீரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கட் பொன்னாங்கண்ணி கீரை, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடுகு, உப்பு, தோரம்பருப்பு, பூண்டு, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், எண்ணெய். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டு கடுகு பொரியுது. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுடுறோம். இந்த காஞ்ச மிளகாய் வச்சுருந்தேன், அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த காஞ்ச மிளகாவை போட்டுடுறோம். போட்டுட்டு 2 பூண்டு பல் நசுக்கி போட்டுடுறோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடுறோம். நல்லா வதக்கிட்டு ஒரு வதக்கிட்டு கீரை கட் பண்ணி வச்சுக்கோ. அந்த கீரையை போட்டுருவோம். கீரை போட்டுட்டு ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டுடலாம். நம்ம பருப்பு காமிச்சோம் இல்லைங்களா, அந்த பருப்பு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கலாம். இல்லை சாம்பாருக்கு வேக வச்சா கூட அந்த பருப்பு எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கொஞ்சம் போடணும். அதுக்காக தான் தோரம் பருப்பு காமிச்சோம் இல்லைங்களா, அது கீரையில். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு கலர் கலரிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டா அந்த பச்சை கலர் மாறவே மாறாது. அதனால் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். கீரையில் பருப்பையும் போட்டு வேக வச்சுருப்போம், கீரையிலையும் போட்டால் அந்த பச்சை கலர் போகாது. இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். கீரை வெந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோங்க பருப்பு, அது போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் வேகலைனா கூட கீரையில் வெந்துடும். நான் நல்லா வெந்ததுனால லாஸ்ட்டில் போடுறேன். இது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சிது, இதெல்லாம் போட்டு ஒன்றா கலந்துடலாம். இது பருப்பு குழைய வந்துடுச்சு, அதனால லாஸ்ட்டில் போடுறேன். வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சு வாங்கினாலுமே கொஞ்சம் கிள்றதுக்கு யோசிப்போம். நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் கிள்ளி வச்சுட்டோன்னா எப்போ வேணுமோ அந்த 2 நாளுக்குள்ளே பண்ணிடலாம். கீரை பாருங்கள், ஆயிடுச்சு. கீரை ஆயிடுச்சு. இப்போ பொன்னாங்கண்ணி பருப்பு கீரை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.